மத்தேயு 5:5 சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காய் நன்றியப்பா. நீர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி. முதல்ல ஜெபித்தது போல கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. நான் எவ்வளவு வேணும் பாத்திர நல்ல இந்த வசனத்தை எடுக்க, எவ்வளவு வேணும் பாத்திர நல்ல ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுங்க. எங்களை எல்லாருடைய ஆவியாத்ம சரீரத்தை கண்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களோடு பேசுங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தி ஆமேன் என்னை பயன்படுத்துவீராகப்பா. இந்த வசனத்துக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆமேன் ஹல்லேலூயா மண்டியிட ஆண்டவர் கிருபை செய்யும். ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஒரு வசனம் இல்லையா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஒரு பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. Blessed are the meek, for they shall inherit the earth. Amen. Meek இதுல வாசிக்கும் போது, கிரீக்ல வாசிக்கும் போது மகாரியோய் ஹோய் பரைஸ் அப்படின்னா என்னது? மீக், சாந்தம், பரைஸ். Blessed are those meek, சாந்தம் உள்ளவர்கள். சாந்தம் அப்படின்றது என்ன அப்படின்றது அது ஒரு குணம். அதுலயே இருக்கு பாத்தீங்களா, குணம் உள்ளவர்கள். அப்ப சாந்தம் அப்படின்றத அதோட மீனிங் நம்ம பார்க்கும்போது ஜென்டில். ஜென்டில் என்னது? எளிமையான. ஹம்பிள். ஹம்பிள்னா என்ன சொல்லலாம்? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தாழ்மையான. தாழ்மையான. ஹியூமிலிட்டி, நம்மளை தாழ்த்தி கொள்வது. ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டினா என்னன்னு? ஹம்பிள்ன்றது தாழ்மை. ஹியூமிலிட்டினா நம்மளை ஹியூமிலியேட் பண்ணி கொள்கிறது. அப்படின்னா என்னது? ஆமென். தமிழ்ல என்ன அர்த்தம் வரும் தெரியுமா? ஹியூமிலியேட்னா ஆண்டவர் ஹியூமிலியேட் பண்ணப்பட்டார். அப்படின்னா என்னது? அவருடைய எல்லா இதையும் தாழ்த்தி அவர் என்ன செய்தாரு? அவருக்குள்ள மகிமை எல்லாத்தையும் விட்டு நமக்காக இந்த உலகத்துல தன்னை தாமே தாழ்த்தி ஹியூமிலியேட் பண்ணி, அதான் ஹியூமிலிட்டி. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல் பை காட். நமக்கு பலன் இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாம் எனக்குள்ள முன்னால இருக்கு, எல்லாமே எனக்கு தகுதியா இருக்கு. எனக்குள்ள ஆதாம் எல்லா நேச்சரும் உள்ள இருக்கு. பட் எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபிட் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். ரைட்டா இல்லையா? இது எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்துக்கு, தேவனுடைய வாசத்துக்கு ஃபிட் ஆனதல்ல. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்ட்ரென்த் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக இவைகள் எல்லாம் இருப்பது. இது என்ன சொல்லுவாங்க? மீக். அடுத்து நோ அக்ரெசிவ். அக்ரெசிவ்னா என்னது? கோஆபரேஷன் இல்ல. நம்ம ஒரு காரியம் சொல்றோம், அக்செப்டன்ஸ் இல்ல, மறுதலிப்பது, ஃபோர்சிங். கடின இருதயம் உள்ளவர்கள், அவங்க எல்லாம் அக்ரெசிவ் நேச்சர் உள்ளவங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அக்ரெஷன் இல்லாதவர்கள். அடுத்து சப்மிஷன் டு காட், ஆண்டோட நடத்துதலுக்கு சப்மிட் பண்றது. இதெல்லாம் மீக்குள்ளாவது. மீக்னா என்னது? சாந்தம். அல்லேலூயா. அதை நமக்குள்ள ஒரு குணமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்பது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கட்டுப்படுவது, கோஆபரேட். ஆமென். நமக்கு ஆதாமிய நேச்சர் இருந்தாலும் அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையில அறைவது. அல்லேலூயா. நமக்குள்ள ஆதாமுடைய பரம்பரையில தான் வந்தது. இப்பதான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம், பாவ உலகத்துல தான் வாழ்றோம். அநேக ஆதாம்கள் நடுவுல தான் நம்ம வாழ்றோம். ரைட்டா இல்லையா? அந்த நேச்சர்ஸ் எல்லாம் நமக்குள்ள அப்ப வருவது உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள அவைகளெல்லாம் சிலுவையில அறைந்து வாழ்கிறவர்கள், கண்ட்ரோல்டு அண்டர் காட். நம்மளை ஹம்பிள் பண்ணிக்கிறது, தாழ்த்திக்கிறது, ஜென்டில், மிருதுவான, எளிமையான. இதெல்லாம் அதனுடைய மீனிங். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் என்னது? அந்த சாந்தத்தை குணமாக்கி கொண்டவர்கள். குணம்னா என்னது? கேரக்டராக, அப்படி இல்லையா? கிறிஸ்துவை காட்டுகிறவர்களாக.
ஆமென், ஸ்தோத்திரம். ஆதாமிய நேச்சரை கீழே போட்டுட்டு கிறிஸ்துவை உட்கொண்டவர்களாக வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்க? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்னது? 10 ஏக்கர் பூமியை எழுதி கொடுப்பார் ஆண்டவர் அப்படின்னா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிப்போம் ரெவலேஷன் 21:1. எந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எழுதி. புதிய வானத்தை, அந்த பழைய பூமி இல்ல, புதிய வானமும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. ஆமா, அதெல்லாம் ஒழிந்து போயிட்டு நமக்கு ஒரு சுதந்திரமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பூமி இருக்கு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்பி வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன். That is called. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, டெம்பரரியா வாழ்கிறோம். நம்முடைய நாடு அங்க இருக்கு. அந்த புதிய வானம் புதிய பூமி தான் நம்முடைய. அத வாசிங்க. 1வது, புதிய வானத்தை பூமியை கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அப்ப பழையவைகள் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்ப புது பூமி. அடுத்து 7வது வசனத்துல அதுலதான் கிளியரா இருக்கு. ஜெயம் கொள்கிறவன் யாரெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் ஆதாமிய நேச்சரை விட்டு கிறிஸ்துவின் நேச்சருக்குள்ளாக தன்னை தாழ்த்தி வாழுகிறானோ அதான் ஜெயம் கொள்கிறவன். எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். எதெல்லாம்? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கிறிஸ்துவையும் சுதந்தரித்துக் கொள்வான். அந்த எட்டர்னல் வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பூமியில் 5 ஏக்கர் சொல்லல, பரலோகத்துல 10 ஏக்கர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எப்படி எப்படி இருப்பாங்களா? ரெவலேஷன் 5:9-10. ரெவலேஷன் 5:9-10. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜனங்களும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை, அந்த உலகத்திலிருந்து எங்களை தேவன் தெரிந்து கொண்டு தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். நம்மளை எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும், தேவனுக்கு முன்பாக எப்படியா நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. எங்க அரசாளுவோம்? ஆண்டவர் கொடுக்கிற பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம எப்போ பூமியை சுதந்திரிக்கிறோமோ அப்ப நமக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. பூமியோட சேர்த்து என்ன செய்வாங்களா? அரசாளுவோம் என்று அதை ஆண்டு கொள்வாங்க. பாடினார்கள். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, இந்த பூமியை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாம் கைவிட்டாங்க. இப்ப நமக்கு அது கொடுக்கப்படும். நம்ம அங்க போகும்போது ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வாழ்வோம். அல்லேலூயா. அநேகர் சாந்த குணம் உள்ளவர்களாய் குணமாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். நமக்கு உள்ளான, தமிழ்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள இருக்கிற மனுஷன் தான் பல நேரத்துல வெளியே வருவான். நான் பல நேரங்கள்ல சொல்லுவேன், ஒரு மனுஷன் பரிசுத்தவான் என்று எங்க அறிய முடியும் அப்படின்னா, ஒரு யோசேப்புக்கு அவன் கிடைச்ச அந்த ஒரு சிச்சுவேஷன், போத்திபாரோட ஒரு வீடு, ரைட்டா இல்லையா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும் போது அவன் நீதிமான் ஆயிருப்பான். அவனுக்கு உள்ளான மனிதன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவனா இருந்தா, கட்டுப்பாடு உள்ளவனா இருந்தா யோசிப்ப மாதிரி தப்பி விடுவான், இல்லன்னா மாட்டிக்குவான். சிச்சுவேஷன் இருக்கிற நேரத்துல அவன் பரிசுத்தமா வாழ்றான்னா அவன் தான் பரிசுத்தவான். சிச்சுவேஷன் இருக்கிற நேரத்துல அவன் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி கொள்கிறானா அவன் தான் உண்மையான ஜெயம் கொள்ளுகிறவன். ஸ்தோத்திரம், ரைட்டா இல்லையா? பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லாமல் வாழ்வது பரிசுத்தவான். கோபம் வருகிற நேரத்துல கோபத்தை அடக்கி கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அன்பை காட்டுவது தேவனுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். வைராக்கியம் உள்ள மனுஷனுடைய சாயல வரும்போது அந்த வைராக்கியத்தை காலை கீழே போட்டு சிலுவையில் வேணா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருங்க. அப்படி வாழுகிறவன். பொறாமை வரும்போது பொறாமை காலு கீழே போட்டு அப்பால போய் சபிக்கப்பட்ட ஆவியன்னு சொல்லி கீழே போட்டுட்டு ஆமென் ஆமென் என்னது என்ன சொல்லுவாங்க, இன்னசென்ஸ். அப்படி வாழுகிறவன். அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது எவன் ஒருத்தன்
அவன் கிறிஸ்துவனுடைய சாயல் அணிந்து கொள்கிறான். அவன் அந்த உண்மையான கிறிஸ்துவை உடையவன். அல்லேலூயா. அப்ப அநேகர் அவன் இப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க. நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க இல்லையா? அதற்காக அல்லவோ ஆமென் கிறிஸ்துவை நம்ம அண்டிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போல ஆண்டவர் சொல்லி, நான் பரிசுத்தராகிய நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அப்படியே இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், எல்லாவற்றிலும் நீதி நியாயம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல வாழணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்றோமா? அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்றோமா? திருவந்து டைம்ல அதை வாசிப்போம்ல, கொரிந்தியர்ல, ஸ்தோத்திரம், தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம அணிந்து கொள்கிறோமா? கிறிஸ்துவனுடைய சாந்தம் நமக்குள்ள இருக்கா? அவருக்கு அவன் பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டு சாந்த சொரூபியாக அந்த உலகத்துல வந்தவர். நான் போய் ஒரு பெரிய ராஜாவோட அரண்மனையில ராஜாவோட பிள்ளையா பிறப்பேன்னு சொல்லல. அவர் வந்தது தாழ்மையின் கோலத்துல. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். எளிமையான மரியாதையோட அல்லேலூயா. அவங்க வழியாக என்ன செய்தாங்க? ஆண்டவரே கிறிஸ்து வெளிவந்தார். வந்தது எங்க? மாட்டு தொழுவத்துல. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவதேவனே. போதும், மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்து எளிமையை காட்டினார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வில்லிங் இருக்குது, பட் அவரை போல. இப்ப அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 7 பவுலோபோசன் சொல்றாரு, 15 வாசிக்கும் போது, எப்படி எனில் நான் செய்யறது எனக்கு சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கே பொறுக்கலப்பா. அவர் சொல்றாரு, ஆமென், நான் செய்யறது எனக்கே சரியா படல, எனக்கே பொறுக்கல. நான் விரும்புறதை செய்யாமல், நான் விரும்புறதை செய்யாம வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆமென். நான் கிறிஸ்துவனுடைய சாயல் அணியணும் 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 சொல்லிட்டு கிறிஸ்துவனுடைய சாயல் அணிவேன், கழட்டி வைப்பேன். திரும்ப அணிவேன், கழட்டி வைப்பேன். திரும்ப அணிவேன், கழட்டி வைப்பேன். ஸ்தோத்திரம், ஆமென். அட்லீஸ்ட் ஒரு கையாவது வெளியே விட்டுருவேன். அல்லேலூயா. அட்லீஸ்ட் தலையாவது இப்படி எட்டி காமிச்சுக்குவேன். வாயையாவது அந்த சாயலிருந்து வெளியே ஆமென் எடுத்துருவேன். என் மூளை பல நேரங்கள் வெளியே தான் கிடக்கும். அவர் சொல்றாரு, ஆமென். என்னதான் வாசிங்க. எப்படி எனில் நான் செய்யறது எனக்கே பிடிக்கல, நான் விரும்புறதை செய்யாமல், நான் விரும்புகிறதை செய்யாம வெறுக்கிறதையே செய்கிறேன். இந்த உலகத்தின் மனுஷன் சாயல்ல தான் நான் இருக்கிறேன். அதான் நான் சொன்னேன், பலர் ஆமென் இந்த ஓட்டக்களத்துல ஓடுறாங்க, பட் எல்லாரும் ஜெயம் கொள்ள மாட்டாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாட்கள் அநேகர் இருந்தாங்க, 8 பேர் தான் ஜெயம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். மோசேயின் ஊழியத்திலையும் 2 பேர் தான். அப்புறம் அதுக்கப்புறம் வழியில பிறந்தவங்க எல்லாம் போனாங்களே தவிர புறப்பட்டவங்க எல்லாரும் போனோம்னு இல்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? எனக்கே அது பிடிக்கல, நான் நினைக்கிறேன் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் நல்லது செய்ய முடியாம இருக்கிறேன். நான் செய்யறது இந்த செயல் எல்லாம் ஆதாமிய செயலாகவே இருக்கு அப்படிங்கிற. அடுத்து 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எது அப்படி செய்யறான்? பாவம். அப்படி எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம். பாவம் வாசல்ல படுத்திருக்கு. எங்க வாசல்ல படுத்திருக்கு? சரி, பாவம் ஓரத்துல படுத்திருந்தா சரி, ஆமென். வாசல்ல திறந்து ஒருத்தன் கடகடன்னு ஓடும் போது பாவத்துல தட்டி கீழே விழுந்துடுறான். நாங்க முன்னால பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இருண்ட காவியம்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு இலக்கணம், ஒரு இதுல ஒரு கதை இருக்கு. அவன் ஓடி போறான், ஓடி போகும்போது இருட்டுல இது பண்ணி தட்டி கீழே விழுந்து 2 பல்லு மாட்டுந்த கொம்புல போய் இடிச்சு அவனுக்கு 2 பல்லு உடஞ்சு தெரிச்சு அந்த சைடு போய் விழுந்தான்னு ஒரு இருண்ட காவியத்துல அப்படி ஏதோ ஒரு இது அப்படி வரும். சூப்பரா இருக்குது. அவன் அப்படி படிச்சிருக்கேன், ஒரு இலக்கணமாக அப்படி வாசிக்கும். அதே மாதிரி வாசல்ல திறந்த உடனே வாசல்ல என்ன படுத்திருக்கான்? பிசாசு படுக்கல, பாவம் படுத்திருக்கு. ஸ்தோத்திரம், ஆமென். பாவத்தை என்ன செய்யறான் தெரியுமா? பிசாசு என்ன செய்யறான்? சைடுல வச்சுக்கிட்டு நம்ம அந்த பொறி வச்சது மாதிரி, ஆமென், ஆட்டுக்கு கொடை கொடுத்த மாதிரி அப்படியே இப்படி நீட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப 19 என்ன வாசிக்கிறோம் நம்ம? நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் அப்படி செய்யுது. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? நன்மை செய்ய நினைக்கிற நமக்குள்ள என்ன இருக்கு? தீமை இருக்கு. ஹல்லேலூயா. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம், யாராவது கை ஊதுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இருக்கு. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். ஆமென். வேறொரு பிரமாணம் என் அவயவங்கள்ல இருக்கு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து என்ன கண்ட்ரோல் பண்றாரு. இந்த கண்ட்ரோல் சென்டருக்குள்ள கிறிஸ்து இருந்து ஆர்டர் கொடுக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாரு. இந்த சரீர அவயவங்கள் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. 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 ஆமென். எனக்கு இங்க இருந்து வர்ற கமாண்டுக்கு எதிராக இன்னொரு பிரமாணம் இருக்கு. எங்க இருக்குதா? நம்ம மாமிசங்கள்ல இருக்கு. அகைன்ஸ்டா போராடுகிறது. வாசிங்க. அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு. அது எங்க இருக்கு? அவயவங்களில. அவயம் எங்க இருக்கு? நாக்கு இருக்குது, காது இருக்குது, மூளை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. எல்லாமே அவயவங்களையும் சிறையாக்கி கொள்ளுகிறது. பல நேரங்களில் சிறையாக்கி. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவ உடையவர்கள்னு நம்ம சொல்லி இருக்கிறதா நான் சொன்னேன். அவன் போர்வையால் என்னை மூடுமையா. அப்பப்போ போர்வை விலக்கிக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் போர்வை அப்பப்போ விலக்கிக்கிட்டு அவன் நைஸா நழுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி மணவாட்டி சபை பெறணும், வளரணும். அப்பதான் அவருடைய வரியில ஆமென் ஸ்தோத்திரம் எலிஜிபிளா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சுலபமானது அல்ல. ஆமென். அப்போ அவரே அப்படி சொல்லுகிறார். கீழே வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன். எது வரைக்கும் நிர்பந்தம் ஆண்டவரே? எது வரைக்கும் ஆண்டவரே? இது நம்ம வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து போறது வரைக்கும் நிர்பந்தம் தான். ஆமென். இவன் நடுவுல விட்டுட்டு ஆல்பின் அந்த சைடு இழுக்கணும், நான் இந்த சைடு இழுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒருத்தருடைய வாழ்க்கை, கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நடுவுல நிக்கிறவன், இழுக்கப்படுகிறவன் ரைட் சைடுல போனோம்னு நினைச்சா ஆண்டோட சமூகத்துல போவான். ஆமென். மோஸ்ட்லி நடுவுல நிக்கிறவன் லெஃப்ட் சைடுல தான் போக பார்ப்பான். லோத்து ஏறிட்டு பார்த்த போது அவர் பார்த்த பூமி எல்லாம் செழிப்பா இருந்துதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போனாரு நரகத்துக்குள்ள. இது வரைக்கும் நாம கண்டிராத கேட்டிராத அளவுக்கு அக்னி கந்தமும் அந்த இடத்துல தான் இருந்துச்சான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆமென். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம், எந்த சைடு எதற்கு செடி கொடுக்கிறோம், நம்முடைய அவயவங்கள் எல்லாம் சொல்லும், பேசு பேசு பேசு. crooked mind. crooked mind னா என்னது? criminal mind. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது நமக்குள்ள அது எப்பவுமே போராடி கொண்டே இருக்கும். வாசிங்க. இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை யார் என்னை இப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷனில் இருந்து நான் எப்படி ஆமென் என்னை விடுதலை ஆக்குவது? 24 வரைக்கும் வாசிச்சு முடிங்க. 24 முடிச்சு. ஓகே, போதும். ஹல்லேலூயா. அப்போ பவுலப்போஸ்தலன் சொல்றார் நிர்பந்தமான மனிதன். அப்போ யாரெல்லாம் சாந்த குணத்துக்குள்ள கிறிஸ்துவை போல மாறணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சாந்தத்துக்கு அர்த்தம் சொன்னேன். ஜென்டில், ஹம்பிள், strength under God's control, humility, no aggressions, submission to Lord. Hallelujah. இதெல்லாம் சேர்ந்தது. யாரெல்லாம் இவைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையாகவே குணமாகவே மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, சோதரம் அது மனிதனால கூடாத காரியம். ஹல்லேலூயா. இப்ப அப்பேற்பட்டவங்களுக்கு தான் எல்லாரும் நினைக்கிறோம். நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க, என்னை கேட்கிற எல்லாரும் நினைக்கிறீங்க. பவுல் சொன்னது மாதிரி யாருமே தீயதை செய்யணும்னு நினைக்கிறதே இல்லை. பட்
பட் அவயவங்கள் தானா செய்து அது பாடுது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்தேயு 12:28-29-30 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். போதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த வருத்தப்பட்டு யாரெல்லாம் பாரம் சுமக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை போல மாறணும், சாந்த குணத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸ்தோத்திரம், நம்மளை போல எல்லாரும் அல்லேலூயா வருத்தப்படுறோம், சஞ்சலப்படுறோம், எப்படியாவது கிறிஸ்துவ போல மாறணும்னு நினைக்கிறோம், எப்படியாவது கிறிஸ்துவின் சாயல் அடையணும், எப்படியாவது அந்த பரம ருசி பார்க்கணும், கைவிடப்பட்டு போக கூடாது, எப்படியாவது நன்மை செய்யணும், கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்து கொண்டு அநேகருக்கு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும், கிறிஸ்துவின் உதாரணமாக இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி வருத்தப்படுறோம். இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. யார்கிட்ட வரணுமா? மனிதனால கூடாத காரியம் தேவனால கூடும். அப்போ யாரெல்லாம் நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கிறிஸ்துவின் இடத்துல வாருங்கள். சாந்த குணம் உள்ளவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கிறிஸ்துவின் இடத்துல வாருங்கள். நான் உங்களுக்கு 28 வாசிங்க. 29. அவர் எப்படியா? ஒரு நிமிஷம். நான் எப்படியா? சாந்தமும் ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மையும் சாந்தமும் மாயிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. என் நுகம். அவர் சொல்றாரு அவருக்கு ஒரு நுகம் இருக்குதான். நுகம்னா என்னது? ஒரு மாட்டு வண்டியில 2 மாடு வச்சு ஈக்குவலா கட்டி இருப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது பேலன்சிங்கா ஓடும். அல்லேலூயா. ஒரு மாடு மட்டும் இருந்துச்சுன்னா அது பாட்டு இழுத்துட்டே போகும், இன்னொன்னு பின்னால ப்ராப்பரா ஓடாது. ஸ்தோத்திரம், கழுத்துல வைக்கப்படுது. அப்ப அது பாரமான்னு பார்த்தா பாரம் தான் இல்லையா? பாரம் தானே? ஆமா தானே? ஸ்தோத்திரம். உலகத்துல இருக்கிற பாவ பாரத்தை விட இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நுகம் எப்படி இருக்குமா? அவருடைய நுகத்தை, அதாவது பரிசுத்த வாழ்க்கை, கிறிஸ்துவ உங்க மேல நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துவனுடைய நுகத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அவர்ல இருந்து ஏற்றுக்கொண்டு அவர்ல கற்றுக்கொள்ளுங்க எப்படி இந்த வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு. கீழே வாசிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கீழே என் நுகம் மெதுவாயும் எப்படி இருக்கும் ஆண்டவருடைய நுகம்? இருக்கிறது என்றார். அவர் என்ன செய்யறாரா? உன்மீறுதல் காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதல் காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அதாவது ஆண்டவர் கொடுக்கிற கற்பனைகளுக்குள்ள அதை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல ஏன்டா நீங்க கற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயிச்சு நிக்கிறேன். அதாவது மேக்சிமம் லோடு நான் தூக்கி நிக்கிறேன், நீங்க லெகுவா கொஞ்சோண்டு
ஒரு சின்னதா சப்போர்ட் கொடுத்தாலே போதும். அவர் சொல்றாரு என் நுகம் மிருதுவா இருக்குமா. அவர் நம்மள பாரம் சுமக்க வைக்கிற தேவன் அல்லன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். நுகம் அப்படின்னு சொல்லும்போது ஷேர் யுவர் லோட். உன்னுடைய பிரச்சனைகளை அவர் தாங்கிக் கொண்டார், உன்னுடைய சுமைகளை அவர் வகித்துக் கொண்டார், உன்னுடைய ப்ராப்ளங்களை அவர் ஏற்று கொண்டு இருக்கிறார். உன்னுடைய பாவத்தையே ஏற்று சிலுவையில தொங்குனவர் பிரச்சனை ஏற்று அதற்கு பரிகாரம் உண்டாக்காமல் இருப்பாரோ? உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, 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 ஆமென். அவர் என்ன சொல்றாங்க, என் நுகத்துக்குள்ள என் வசனத்துக்குள்ள நீங்க வாங்க, அது லெகுவா தான் இருக்குமா. ஆமென், ஸ்தோத்திரம். மெதுவாயும் என் சுமையில் லெகுவாயும் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அந்த நுகத்துல நான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை வருத்தப்படுத்துகிற தேவன் அல்ல. கிறிஸ்துக்குள்ள வந்து பாருங்க, கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்து பாருங்க. பலரை சேவிச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம். ஓ நோ, எல்லாம் உயிரை பலி வாங்குமே தவிர கிறிஸ்துவை போல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வங்களும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை போல அன்புள்ள ஒரு தேவனும் இல்லை இந்த உலகத்துல. ஸ்தோத்திரம், அப்படிதானே? ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகள் எல்லாம் லெகுவா இருக்கு. என்னால முடியலப்பா, என்னால இந்த சுபாவத்துல இருந்து முடியல, எனக்கு சாந்தம் வரல, கிறிஸ்துவிட்ட போங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆமென் நான் சாந்தத்தை கற்றுத்தாரேன். அவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் கற்றுத்தாரேன். ஆமென், எப்படி சுமக்கணும்னு கற்றுத்தாரேன். ஆனா ஃபுல் லோடு உங்க மேல கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க இளைப்பாறுதல் உங்களுக்கு இருக்கும், லைட்டா நீங்க. ஆமென். அதான் ஒரு கால் எடுத்து வெளியே ஃப்ரண்ட்ல வைங்க கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவ கொண்டு போயிருவார் உங்களை அங்க, அவரோட பாதவடியில கொண்டு வந்துருவாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்காக கொஞ்சம் வைராக்கியம் கொண்டு பாருங்களேன், கிறிஸ்து அங்க கொண்டு வந்துருவாரு, பிதாவு பக்கத்துல கொண்டு வந்துருவாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொஞ்சம் அன்பு செலுத்த, ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் வைராக்கி இருந்தவங்கள தான் பவுலுக்கு கொஞ்சம் வைராக்கி இருந்தது. என்ன வைராக்கி இருந்தது? கிறிஸ்துவுக்கு விரோதமாக கொஞ்சம் வைராக்கி இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பத்தி பேசுறவங்க மேல வைராக்கி இருந்தது. அது அப்படியே ஆண்டவர் மாத்தினார், ட்விஸ்ட் அடிச்சிட்டார். அப்படியே மாத்தி கிறிஸ்துவின் மேல வைராக்கியம் உள்ளவராய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கொடுத்த அட்வைஸ் தான் இந்த பைபிள்ல நிறைய இருக்கு. அவருடைய சிஷ்யர்கள் ஆமென் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை விட அதிகமாக பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் லெகுவாய் மிருதுவாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நான் கொடுத்த கட்டளை ஒருபோதும் உங்களை ஹர்ட் பண்ணாது, அது உங்களை சரி பண்ணுமே தவிர, நல் வழிப்படுத்துமே தவிர, அது பிற்காலங்கள்ல உங்களுக்கு நன்மையை தருமே தவிர அது தீமைக்கு அல்லன்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற நுகம் பலதும் இருக்கும். ஆமென். அது காவு வாங்குமே தவிர, ஆமென் உயிர் வலியை வாங்குமே தவிர, குடும்பத்துல வரிசையா கொண்டுகிட்டே இருக்குமே தவிர. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போல தன்னுடைய ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறவர் வேற ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடாக வேற எதுவுமே இல்லை. ஆமென். அவர் சொல்றாரு, வாங்க ஏன்ட்ட வாங்க, நான் கற்றுத்தாரேன். இந்த பரிசுத்த வாழ்க்கையை நானே கற்றுத்தாரேன், இந்த சாந்த உணர்வை நானே கற்றுத்தாரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு அவர் அழைக்கிறார். பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க. ஆமென். யாரெல்லாம் இன்னேபிள், என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்றீங்களோ, ஆமென், என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்குள்ள இந்த சுபாவம் மாறணும், ஆண்டவரே எனக்குள்ள தேவனுடைய சாயல் இந்த இடங்கள்ல குறைபட்டு இருக்கிறது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஹம்பிள் ஹார்ட் கொடுங்க ஆண்டவரே, ஜென்டில்னஸ் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஆமீன். எனக்குள்ள இருக்கிற அந்த லோட நான் எங்க போய் இறக்குறதுனே தெரியாம இருக்கிறேன்ப்பா. உங்களுடைய சன்னிதியில நான் இறக்குறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு லகுவாய் மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிறீங்களோ, கர்த்தர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. இந்த வசனத்தை நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா ஆமென், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம் அன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ நம்ம பேசின இந்த சாந்த குணத்துக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? நம்ம எடுப்போம் யாத்திராகமம் 2ல 1, 2, 3. எந்த குடும்பத்தார்ல? லேவியின் குடும்பத்தாரில் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுடைய குடும்பத்திலிருந்து அவங்க அம்மாவும் லேவியின் குமாரத்தி. ஆமென். லேவியின் குடும்பத்தாருக்குள்ள ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமணம் உண்டாயிற்று. அதுல பிறந்தவர் தான் யாரு? ஒரு குழந்தை பிறந்துச்சு. வாசிங்க. கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். எப்படி இருந்ததா பிள்ளை? எப்படி இருந்தது? அழகு. ஹல்லேலூயா. கண்டு அவளால் அப்புறமா ஒளித்து வைக்க கூடாமல், ஏன்னா அன்னைக்கு 2 வயது கீழே உள்ள எல்லாரையும் பிள்ளைகளை கொல்லுங்கன்னு சொல்லி ராஜ கட்டளை. இது எங்க? எகிப்துல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இரட்சகரை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. எபிரேய பிள்ளைகள் நடுவில் இது உண்டானது. அப்போ அவ ஒளித்து வைக்க முடியாமல் என்ன செய்யறா? ஒரு நாணல் பெட்டியை செய்து அதுல அந்த பிள்ளைய ஆமென் நைல் நதியில விடுறாங்க. அந்த பிள்ளைய வைக்கும் போது அது பாட்டு போகுது, எந்த சத்தமும் போடல, நல்ல அழகுள்ள பிள்ளை. போற வழியில என்ன ஆச்சு அப்படின்னா 10வது வசனம், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். இல்ல 10வது வசனமா? 3வது வசனம் வாசிங்க. இப்போ அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணத்துக்குள்ள வைத்தாள். அது எங்க போச்சு? பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட போச்சு. அவங்க என்ன செய்யறாங்க? அதை எடுத்து அவனுக்கு என்ன பேர் போடுறாங்க? ஜலத்திலிருந்து எடுத்தமையால் அவனுக்கு என்ன பேரு? மோசே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எடுக்கப்பட்டது எங்க இருந்து? ஜலத்திலிருந்து. லூக்கா 15:32 வாசிக்கும் போது இது எதை காட்டுது அப்படின்னா, மரித்து உயிரோட எழும்பினான். அப்படித்தானே? நைல் நதியை சொல்லும் போது நைல் நதியில அநேக முதலைகள் எல்லாம் இருக்குமா? ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஏதாவது சின்ன மாமிசங்கள்லாம் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே. அப்ப அவங்க எப்படி போட்டாங்கன்னா, பிழைச்சா பிழைக்கட்டும், ஆனா பிழைக்கணும்னு வாஞ்சி இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியாது, ஆண்டோடைய கரங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சுபாவங்களை போல இல்லையா? நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம், எப்படியாவது பிழைக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்குள்ள ஆமென். ஸ்தோத்திரம். பிழைச்சா ஓகே. ஹல்லேலூயா. வாசிங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 15:32 உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். எப்படி இருக்கு? மரித்து போனான், திரும்பவும் உயிர்த்தான். அதே மாதிரி தான் மோசே இந்த சிச்சுவேஷன் ஆயிருந்தது அன்னைக்கு இல்லையா? ஹல்லேலூயா. நைல் நதியில இருந்து அந்த ராஜஸ்திரீட கரங்கள்ல கிடைக்கிற வரைக்கும் திக்கு திக்கு திக்குன்னு இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம பரலோகம் சென்று அடையும் வரைக்கும் இந்த திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க போய் என்ன செய்தது? இது ஒரு பேப்டிசத்தை காட்டுது. பழைய மனிதன் ஒழிந்து போய் மரித்தான், உயிரோட திரும்ப எழுந்தான். கெட்ட குமாரன் அப்படித்தானே? மரித்தான், திரும்ப அவன் உயிரோட எழுந்தான். அதே மாதிரிதான் இவர் ஜலத்திலிருந்து எடுத்தேன். அதாவது செத்து போக வேண்டியவன் தப்பி என் கையில வந்தா நான் ஜலத்திலிருந்து தூக்குனேன். ஞானஸ்நானம் பேப்டிசத்துக்கு. அப்ப பேப்டிசம் செய்யப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பேர் என்னதான்? மோசே. நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள். அவருடைய பேர் என்னது? மோசே. நம்ம பேரு கிறிஸ்துவை உடையவர்கள். மோசே எப்படி இருந்தாங்க? வாசிங்க 10ல. அவங்க என்ன செய்யறாங்க? கடைசியில அந்த மோசையை வளர்க்கிறதுக்காக யாராவது இருப்பாங்களான்னு கேட்கும்போது அவன் மிரியாம், மோசேண்ட சகோதரியா மிரியாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. பரிசுத்தாவை ஃபாலோ பண்ண மாதிரி போய் அவங்களுக்குள்ள தாயார கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லேடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? வளர்த்துறாங்க. ராஜா அரமனையிலே வளர்த்துறாங்க. அவன் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் ராஜா அரமனையில கொண்டு விடுறாங்க. 10வது வசனம்.
பிள்ளை பெரியதான போது ம், அவள் அதை பார்வோனுடைய குமாரனிடத்தில் கொண்டு போய் விட்டாள். ம், அவளுக்கு அவன் குமாரனானான். ஆ, அவள் அவனை ஜனத்தின் எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். போதும். அல்லேலூயா. இனி 11ஆவது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் ம், அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து ஆ, தன் சகோதரனாய் எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டும் ஆ, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து ஆ. எகிப்தியனை வெட்டி அவனை மணலே புதைத்து போட்டான். ஹalleluya. யாரு? ரட்சிக்கப்பட்டவன். ஹalleluya. மோசே என்று கிறிஸ்துவை உடையவன், இன்றிலிருந்து உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், ஜலத்திலிருந்து உயிரோடு எழும்பி வந்தவன், மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பினவன். ஹalleluya. இன்னைக்கு என்ன செய்திருக்கிறான் அவரு? போயிட்டு அவன் பக்கத்துல யாரும் இல்ல, பார்த்தா நம்ம ஆள ஒருத்தன் அடிக்கிறான். ஸ்தோத்திரம். எபிரேய மனுஷன் ஒருத்தன் அடிக்கிறான். எகிப்தியர் பார்த்தா பொறுக்குமா இல்லையா? ஹalleluya. ஓங்கி அவன் அடிச்சவன் அந்த இடத்துல கொன்னுட்டு யாரும் தெரியாம புதைச்சோம். ஹalleluya. அவன் செஞ்சது என்னதுடா? என்ன இன்டென்ஷன்ல பண்ணாம? ஒரு நல்ல இன்டென்ஷன் இல்லையா? ஆல்ரெடி அடிமத்தனத்துல இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரனை காப்பாற்றணும்னு நினைச்சு நல்ல ஒரு மனப்பான்மையில அவரு நல்ல மனப்பான்மையில ஒரு கொலை செய்வார். நல்ல மனப்பான்மையில ஒரு இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்துவை உடையவர்களும் நல்லதுன்னு சிலதை செய்யறதெல்லாம் பலரை கிறிஸ்துவில் இருந்து தூரப்படுத்துகிறது, ரட்சிப்படைய விடாதபடி செய்கிறது. அல்லேலூயா. நான் நன்மை செய்யறேன்னு நினைக்கிறதெல்லாம், நன்மை செய்யறேன்னு நினைச்சு பேசுறதெல்லாம் பலரை ரட்சிப்பிலிருந்து தூரப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம பலருடைய மரணத்துக்கு காரணமா இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் அநேகருடைய மரணத்துக்கு, எட்டர்னல் மரணத்துக்கு காரணமா இருக்கிறோம். சிலர் அநேகர் சொல்றாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரை அறிந்தவங்களை போல பொல்லாதவங்க யாரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம தான் அது அநேகருடைய ரட்சிப்புக்கு தடை. நம்மள அநேகர் பார்க்கிறாங்க. இந்த மோசே வளர்ந்தது ராஜ அரண்மனையில. ஸ்தோத்திரம். அநேகர் பார்க்கிறாங்க, நம்முடைய செயல்களை பார்க்கிறாங்க, நம்முடைய நோக்கங்களை பார்க்கிறாங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சாயல் இருக்கான்னு பார்க்கிறாங்க, நம்முடைய பேச்சுகளை பார்க்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம கூட பழகிறவங்களை நம்மள உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவோட சாயல, தாழ்மையின் இருதயத்தை காட்டலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு அப்புறமா இரண்டாவது ஒரு இன்சிடென்ட் வருது. அந்த இடத்துல போய் சமரசம் பேசுகிறார் இவர். ஹalleluya. ஏன் இந்த டைம் சமரசம் பேசியிருக்கலாமே? பேசியிருக்கலாமா இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டு இரண்டாவது போய் ஒரு இன்சிடென்ட் வந்தபோது ரெண்டு பேரும் எபிரேயர்களாய் இருந்தபடியால், இவர் ராஜகுமாரன் தானே. ஆமென். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயே ஏப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்க இல்லையா? ராஜகுமாரன். பல நேரங்கள்ல நம்ம ஜட்ஜ் பண்றது, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் சரியில்லை. அநேகருடைய ரட்சிப்புக்கு நம்ம தடையா இருக்கிறோம். ஆண்டவர் அதை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம தான் அநேகரோட எட்டர்னல் வாழ்க்கையை கொல்றோம். நம்ம எங்கடா கொல்றோம்? நம்ம தான் கொல்றோம். நம்மை பார்க்கிறவன் இவன் ஆண்டவருக்குரியவன்னு சொல்லணும். அல்லேலூயா. இல்ல இப்படி சொல்லக்கூடாது, இவன மாதிரி இவெல்லாம் கிறிஸ்துவ உடையவனா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவேன்னு சொல்லிக்கிறான், அவனுடைய செயல்லாம் அப்படி இருக்கு. கையில புடக்குள்ளாதவன். அல்லேலூயா. கேரக்டரை பார்த்தா ஐயோ இருதயம் திருக்குள்ளது, வாயில் ஓட. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் சொல்ல கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், நம்முடைய பேச்சுகள், சிந்தனைகள், செயல்கள், பார்வைகள் எல்லாமே. ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணா? கொலை பண்ணிட்டான். நல்ல இன்டென்ஷனா. பேர் என்னது? காப்பாத்த போனானா. ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய பேசுகிற காரியங்கள் எல்லாம் தவறுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம யோசிக்கணும், இது கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துதா இல்லையான்னு பார்க்கணும்.
மற்றவங்க நடுவுல நம்ம வாழும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நம்முடைய செயல் அவன் என்ன பாப்பான் அப்படின்னு யோசிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த செயல்னால அவன் இடறி போவானா இல்லையான்னு யோசிக்கணும். நம்ம எடுக்கிற இந்த டிசிஷன்னால அவனுக்கு ஏதாவது கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமான்னு பார்க்கணும். அன்னைக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என் பார்க்கிங்ல இன்னொருத்தன் கொண்டு வந்து பார்க்கிங் போட்டான் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்துல நான் கடுப்பாயிட்டேன்னு சொன்னேன். ரைட்டா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு ஒரு சான்ஸ். தேவனுடைய சாயல் பல நேரங்களில் நம்மளை விட்டு போயிருது. நம்ம நினைக்கிற நல்ல இன்டென்ஷன், நான் சரியா தானே சொல்லியிருக்கேன், நான் கரெக்டா தானே பார்க் பண்ணியிருக்கேன், நான் பேசுறதுல நியாயம் இருக்குல்ல, பட் அவனோட வாழ்க்கை நிறைய போகுதுல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அளவு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய செயல்கள், நடை, உடை, பாவனை எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அடுத்தவனை வழி தப்ப வைக்க கூடாது. என்னுடைய நியாயத்தின்படி நான் சரி, அப்படி வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தின்படி பார்க்கும்போது அவன் சொல்லுவான், ஹல்லேலூயா, இவன் மோசமானவன் சொல்லுவான். ஸ்தோத்திரம். சொல்லுவானா இல்லையா? ஹல்லேலூயா. அதே இது கிறிஸ்துவின் நியாயத்துக்கு ஏத்தாப்புல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவருட சாயலாக தெரியும். ஸ்தோத்திரம். அவன் இப்பேற்பட்டவனை வாசிங்க 14வது வசனம் 12ல இருந்து வாசிங்க. 11 வாசிட்டீங்க, 12ல இருந்து வாசிங்க. 12 to 15. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, உன் தோழனை அடிக்கிறது உனக்கு என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும். என்ன கேட்டாவன்? இவன் நல்ல இன்டென்ஷன்ல வந்தான் இல்லையா செய்யறதெல்லாம். இவன் கேட்கறான். வெளியில உலகத்தான் ஒருத்தன் மனசுக்குள்ள கேட்பான். இப்படி பல நேரங்கள் நம்மள என்ன கேட்பான்? Who made you judge and prince upon me, over me? வாசிங்க. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தவன் யார்? போதும், ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. இப்படிதான் உலகத்துல இருக்கிறோம். நம்ம கூட பழகுறவன் மனசுக்குள்ள சொல்லிக்குவான், வெளியே சொல்ல மாட்டான். அன்னைக்கு நியாய தீர்ப்பின் நாளில அங்க வரும்போது அவர் போட்டோ எடுத்து காமிப்பாரு, வீடியோ. இப்ப எல்லாம் 4K 8K வரைக்கும் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பயங்கரமான கிளாரிட்டியா இருக்கும். அதுல சின்னது கூட மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சாட்சியாக சொல்லப்படும் இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படும் போதுதான் முடிவு வரும். அது சாட்சியாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப அந்த இடத்துல அவன் சொல்றான், ஆமென், ஒன்ன நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் வைத்தது யார்? நியாயம் இருக்கிறதுக்கோ, ஒருத்தவங்களை குத்தி பேசுறதுக்கோ, ஒருத்தவங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கோ நமக்கு உரிமை இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாரம் தந்தது யார் அப்படின்னு கேட்கிறாரு. வாசிங்க. நீ ஏற்கனவே கொண்டு போட்டது போல என்னை கொண்டு போட நினைக்கிறாய். நீ முதல்ல செஞ்ச செயல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ வெட்டி பேசுனீங்க, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இவன் டைரக்டா கேட்டான், எபிரேயன் ஆனதுனால. ஸ்தோத்திரம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உள்ள பேசிக்கிட்டு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எரி நகரத்துக்கு நேராக, நரகத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யறோம்? திருப்பி விடுறோமே தவிர நம்ம பார்க்கும்போது அவன் ரட்சிப்பு அடையணும். அந்த சாயல் நமக்குள்ள வரல அப்படின்னா கிறிஸ்துவை உடனே சொல்லி வேஸ்ட். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இவர் அதிகாரியாக உன்னை வைத்தது யாரு? ஜட்ஜ் பண்றதுக்கு ஆண்டவர் ஒருவரே ஜட்ஜா இருக்கிறார். அப்போஸ்தலர் 7 20 to 29 நம்ம வாசிக்கலாம். இப்ப வாசிக்கணும், சாரி, இப்ப வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் நீங்க வாசிச்சுக்கோங்க. அதே இன்சிடென்ட் தான். ஸ்தோத்திரம். இப்ப அவரு கேட்கிறாரு, மோசே என்ன நினைத்தாரு? அப்போஸ்தலர் 7:25 வாசிங்க. மோசே என்ன நினைத்தாரு? நம்மள மாதிரி நினைச்சிருக்காரு. வாசிங்க. தன்னுடைய கையினாலே தேவன் உங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரன் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். மோசே என்ன நினைச்சாரு? மோசே என்ன நினைச்சாரு? என்ன ஆண்டவர் உருவாக்குனதே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவை உடையவர்கள், நான் சொல்ற சுவிசேஷத்துல எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க அப்படித்தானே? நம்ம சுவிசேஷம் பெருசா போய் சொல்ல போயிடுறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். சரி, நம்ம போயிடுறோம்.
நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுல போயிட்டு கிறிஸ்து தான் பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்றோம். அவங்க உள்ளத்துல இருந்து சொல்லுவான், இவன் அன்னைக்கு மத்தவங்க கொன்னவன் தானே, அன்னைக்கு நீ இப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து பெருசா உட்கார்ந்து கிறிஸ்துவ சொல்றா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்ன நினைச்சாரு, நான் ஒரு எகிப்தியனை கொன்னு அவனை காப்பாற்றும் போது மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் கொடுத்த ரட்சகர்னு நினைப்பாங்கன்னு நினைச்சாங்க. நம்ம பல நேரம் நம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா அவனை ஆதாயப்படுத்துதுன்னு நினைக்கிறோம். நம்ம தான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறோம்னு நினைக்கிறோம். நோ, பல நேரங்கள்ல சுவிசேஷத்தை அல்ல, துர்நாற்றத்தை கொண்டு போகிறோம். என்னத்தை கொண்டு போறோம்? அவ பேரை கொண்டு போகிறோம். யாருக்கு முன்னாடி? உலகத்துல இருக்கோம் முன்னாடி. அப்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டிய காலத்துல நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க? அவரு மோசே நினைச்சது அவருடைய இந்த ஆட்டிடியூட்னால, இந்த ஜட்ஜ்மெண்ட்னால அநேகர் அவர் காப்பாற்றுவதாக ரட்சகராக வந்தாருன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா மத்தவங்க அதை நினைக்கலன்னு அவர் நினைச்சுக்கிறார். ஹல்லேலூயா சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன கற்று தருகிறார்? ஸ்தோத்திரம். இந்த ஆட்டிடியூட்னால, ஹல்லேலூயா, இந்த கேரக்டர்னால, இந்த பழக்க வழக்கங்களினால நம்ம இப்ப இருக்கிற கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிற இந்த, அதாவது கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறோம், அட் த சேம் டைம் உலகமும் என்னுடைய அவயவங்களெல்லாம் நாம் விருப்பப்படாத காரியங்களை செய்கிற இந்த அவயவங்களினால நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்க பண்ணுகிறோமா? இல்ல ஹல்லேலூயா கிறிஸ்துவை என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கை வழியா சொல்றோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கண்டினியூ அடுத்த வாரம். ஸ்தோத்திரம். அப்ப சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். சாந்த குணமா இருக்க முடியல அப்படின்னா கிறிஸ்துவன் இடத்துல வாருங்க. அவருடைய முகம் லெகுவா இருக்கும்னு சொல்றாரு. அவன் இப்போ இந்த சாந்த குணத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணமா தான் மோசே எடுத்தோம். மோசேங்க ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறோம். நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை அடுத்தவனை ஆதாயப்படுத்துகிறதா இருக்கிறதா, இல்ல அடுத்தவனை பாதாளத்துல அனுப்புகிறதா இருக்கிறதான்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். மோசேயை போல இல்லப்பா நான் செய்ததெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தவே மாட்டாரு. இந்த மோசையை கொண்டு ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தல. ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்துல இருந்த அந்த மோசே வரைக்கும், ஸ்தோத்திரம், அவன் எகிப்துல இருந்த அந்த மோசே வரைக்கும் ஆண்டவர் அந்த மோசையை பிரயோஜனப்படுத்தல. ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறல. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துகிற ரட்சகராய் அவர் வரல. எங்க வரைக்கும்? எகிப்து தேசத்துல அவன் அவர் இருந்தது வரைக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாந்த குணத்துக்கு உதாரணம் மோசே. ஹல்லேலூயா. பட் அவருடைய செயல்களை பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம் பல நேரங்களில. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை மாத்தல அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அதெல்லாம் கிடையாது. மறந்துருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா முதல்ல சாந்த குணம் உள்ளவனா இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த சாந்தத்தை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்துல மட்டுமல்ல, நம்முடைய சரீர அவயவங்கள்ல மட்டுமல்ல, நம்முடைய இதயத்துல மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகள்ல மட்டுமல்ல, நம்முடைய ஆவியில எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய் இருந்தால் ஒழிய அந்த பரம ஈவை ருசி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நம்பியப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம நினைக்கலாம் மோசே போல நான் செய்யறது சரிதானே? நோ. ஹல்லேலூயா. ஜீரோ. ஆமென். அநேகரை பாதாளத்துக்கு அனுப்புறேன்னு நினைச்சிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை மன்னியும்னு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இதுவரை என்ன ஆண்டவர் செய்த செயல்களை, ஆமென் ஆண்டவரே, நான் உமக்கா பிரயோஜனப்படணும்னு நினைக்கிறேன்ப்பா, இதுதான் தடையா இருக்கு அப்படின்னா நான் போறேன் ஆண்டவரே, வனாந்திரத்துக்கு போறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளை மாத்திக்கொள்ள ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள வருகிற மாற்றங்கள், ஆமென், நாளைக்கு சொல்லணும் நான் கிறிஸ்துவை உடையவன், அந்த சகோதரி கிறிஸ்துவை உடையவன். ஹல்லேலூயா. அந்த தம்பி கிறிஸ்துவை உடையவன். ஹல்லேலூயா.
அவனுடைய எல்லா பழக்கங்களிலும் அவன் கிறிஸ்துவோட சாயலை வெளிப்படுத்துறான். அவ்வளவு நன்மை உள்ளவன், அவ்வளவு நன்மை உள்ளவன் சொல்லணும், உலகம் சொல்லணும். நன்றியப்பா. பல நேரங்கள மௌனமா இருக்கணும்னா மௌனமா இருக்கணும். பல நேரங்கள பொறுத்து கொள்ளணும். ஆண்டவர் பொறுத்து கொள்ளலையா? ஹல்லேலூயா. அடிச்சு காரி துப்பும் போது கூட வாய் திறவாத ஆட்டுக்குட்டிய போல இருக்கலையா அவரு? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு மாடலா அவர் காட்டி இருக்கிறார். சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுங்க, நான் கற்றுக் கொடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு வாய் திறவாதவர் போல் இருந்தார். நன்றியப்பா. உடைய சாயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும். எங்களுக்குள்ள அந்த சாந்தம் குணமாக மாறட்டும் ஆண்டவரே. அந்த சாந்தம் எங்களுடைய லைஃப்ல முற்றிலுமாய் வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்துக்கு மேல யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, என்னை கேட்கிற யாரெல்லாம் ஆண்டவரே விரும்புறாங்களோ எல்லாருமே அந்த சாந்தம், அவன் கிறிஸ்து மக்களுள்ள இருந்த அந்த சாந்தம் எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. நாங்கள் பிரிந்து செல்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிரிந்து செல்வோம் பிரியாத நேசர்களோடு கூட. எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் உங்களுடைய கரங்கள் இருக்கிறதுப்பா. உமக்கு உகந்த வழியா எங்களை மாற்றுவீராக. உலகம் சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். அப்படி ஆண்டவர் செய்தமைக்க நாங்கள் பிரிந்து செல்வோம் பிரியாத நேசர் கூட. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா.